ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீட்டில் என்ன லஞ்சுன்றதை பார்த்துடலாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா சூடாக சாதம் வச்சுருக்கேங்க. சூடாக சாதம் எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரசம் வச்சுருக்கேங்க. ரசம் வந்து இன்றைக்கி அரைச்சி விட்ட ரசம் தாங்க வச்சுருக்கோம். எல்லாத்தையுமே அரைச்சி வச்சுருக்கோங்க. தக்காளி, பூண்டு, அதுக்கப்புறம் பச்சை மிளகாய் இது எல்லாத்தையுமே அரைச்சி போட்டு ரசம் வச்சுருக்கோங்க. கொத்தமல்லி இலை போட்டு இறக்கியாச்சு, அவ்வளோதான். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சௌச்சௌ போட்டு கூட்டு வச்சுருக்கேங்க. சௌச்சவு அதுக்கப்புறம் வந்து பாசிப்பருப்பு போட்டு இன்றைக்கி கூட்டு வச்சுருக்கோங்க. இது வந்து கடுகு, உளுத்தம் பருப்பு, கருவேப்பிலை, காஞ்ச மிளகா தாளித்து கொட்டியிருக்கேங்க. தேங்காயும் ஜீரகமும் கொஞ்சமாக அரைச்சி விட்ருக்கேன். இது ஏற்கனவே நான் வந்து உங்களுக்கு லாங் வீடியோவில் போட்டிருக்கேங்க. சௌச்சௌ கூட்டு வந்து இதே மாதிரி நீங்களும் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். இன்றைக்கி தக்காளி எதுவுமே போடாமல் வச்சுருக்கேங்க. புளிப்பு எதுவுமே சேர்க்காமல் வைக்கணுங்கிறதுக்காக, ரசம் வச்சுருக்கோங்கிறதுக்காக இதில் புளி சேர்க்காமல் வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா இந்த பலாக்காய் இருக்குது பார்த்திங்களாங்க, அதை வந்து பொரியல் மாதிரி பண்ணியிருக்கேங்க. இதை வந்து